வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இது ரெட்மியிலிருந்து Note 11 Pro Plus 5G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைல் ஃபோனுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த Pro Plus 5Gயில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேரில் இருக்கிற மாதிரி அந்த மொபைல் ஃபோனில் 5G இருக்குது. சரி, நமக்கு 5Gலாம் வேணாம், நமக்கு ஒரு 4G மொபைல் ஃபோனே போதும், அதை விட விலை கம்மியான ஒரு 4G மொபைல் ஃபோனே போதும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் வச்சுருக்காங்களாம். அது வந்து ரெட்மியினுடைய Note 11 Pro. இன்னைக்கு இந்த பதிவில் இந்த ரெட்மி Note 11 ப்ரோவை நம்ம குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனமும் பார்த்துருவோம். ஆல்ரைட், ஸோ நீங்கள் ரெட்மி Note 11 Pro Plus 5G மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. பாக்ஸோடைய பிரிண்டிங் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. பாக்ஸோடைய பின் பொறுத்தில் இந்த ப்ராடக்ட்டுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. பாக்ஸ் தந்தோடனே உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே டிபியூ ஜெல் கேஸ் தவிர யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெட்மி Note 11 Pro மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக 67 வாட் சார்ஜரும் ஒரு USB Type C கேபிளும் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட வந்த இந்த ரெட்மி Note 11 ப்ரோனுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டம் ஒயிட். ஸோ இந்த கலர் டிசைனுக்கு பேர் நினச்சிக்கோங்க, EVOL டிசைன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஒயிட்னு அவங்க சொன்னாலுமே சில ஷேடில் பார்க்குறதுக்கு லைட்டாக பிங்காக தெரியுது, சில ஷேடில் பார்க்குறதுக்கு ப்ளூவாக தெரியுது. ஒரு வித்தியாசமான கலர், நல்ல ஒரு டீசெண்டான கலராகவும் இருக்குது. ஆக்சுவலாக மொபைலினுடைய டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரெட்மி Note 11 Pro Plus உடைய டிசைன் எப்படி இருந்துச்சோ அசல் அதே டிசைன் தான். வெயிட் கூட சேம் தான். 202 கிராம் வெயிட்டு, 8.12 mm திக்னஸ், கிளாஸ் பாடி. ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்பிளேக்கு மட்டும்தான் அவங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் சிம் கார்டு ட்ரே இருக்குது. இது வந்து ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டு இல்லைன்னா ஒரு சிம் கார்டும் SD கார்டும் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம் கார்டு ட்ரே போர்ட் பக்கத்தில் USB Type C போர்ட், ஒரு மைக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், இங்கே ஒரு ஸ்பீக்கர், மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. மேலே இருக்க ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் இருக்குது. ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் கொடுத்துருக்காங்க. மொபைலினுடைய ஒரு சைடில் ஒன்றும் கிடையாது, ஆனால் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னுடைய ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் டிபெண்டபிளாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ரெட்மி Note 11 Pro Plus 5G மொபைல் ஃபோனில் சொன்ன மாதிரியே தான். மொபைலோட டிசைன் பார்க்குறது கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஸ்கொயரிஷாக இருக்குது. ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மொபைல் ஸ்லிம்மாக இருந்தாலுமே வெயிட்டு ஒரு 200 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். பட் உங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக ஃப்ரண்ட்டில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 தவிர IP53க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் ஏதாச்சும் ஸ்பிளாஷ் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு எந்த டேமேஜும் வராது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோடைய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய கலர் வைப்ரன்சி ரொம்ப அருமையாக இருக்குது. AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால இதோடைய பிளாக் லெவல்ஸ், கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு பிரைட்டான டிஸ்பிளே. சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட எழுத்துக்கள், படங்கள் எல்லாமே ரொம்ப கிளியராக தெரியுது. கேம் விளையாடுறதுக்கு, படம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த AMOLED பேனல் ப்ளஸ் இந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட இந்த ஃபாஸ்டான AMOLED பேனல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆல்ரைட், நம்ம கேமராக்கு வருவோம். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டவ் அடுப்பு, படிக்கட்டு, ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட்டில் எல்லா கேமராவும் வச்சுருக்காங்க. 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சாம்சங்குடைய HM2 சென்சர், அது தவிர 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகா பிக்சல் அல்ல கைகள் எப்பயும் இருக்கிற மாதிரி மேக்ரோ சென்சர் ப்ளஸ் ஒரு டெப்த் சென்சருக்கான அல்ல கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்னால மேக்ஸிமம் 1080p வீடியோஸ் மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். அதுவும் 1080p வீடியோஸ் 30 FPS மட்டுமே. 30 FPS அன்றாட வாழ்க்கையில் நம்ம ரெகுலராக ஒரு சின்ன சின்ன வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா 60 FPS இல்லாத ஒரு பெரிய மிஸ்ஸாக இருக்கும் இந்த மொபைல் ஃபோனில். ஃபோட்டோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மெயின் கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டீட்டெயில்ஸ் அருமையாக இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பல இடங்களில் டைனாமிக் ரேஞ்சுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா ரெக்கமெண்டபிளாக கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தெரியுது. ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பான ஒரு சென்சர் இல்லை கிடையாது. டக்குன்னு ஒரு தேவைக்கு நீங்கள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு தேவைக்கு இந்த சென்சர் இருக்கிறது ஓகே, யூஸ்ஃபுல். ஆனால் யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சென்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர். மேக்ரோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இதில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை.
டெப்த் சென்சருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. அந்த ஒரு போர்ட்ரேட் எஃபெக்ட் வந்து 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா வச்சு அவங்க பண்ணிருக்கலாம். போர்ட்ரேட்னுடைய எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் கேமரா பொட்டு நாச்சுல கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவுடைய செல்ஃபிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்கு. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு செல்ஃபிஸ் நீங்க எடுக்கலாம். லோ லைட்ல செல்ஃபிஸ் கொஞ்சம் திணற தான் செய்யுது. Redmi Note 11 மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடந்துகிட்டே பேசினால ஷேக் எது இருக்காங்க அப்படிங்கிற நோட் பண்ணுங்கள். ஓவராலாக வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஓகே, மெயின் மேட்டர் இந்த மொபைல் ஃபோனுடைய ப்ராசஸர். இதில் வந்து மீடியாடெக்கினுடைய ஹீலியோ G96 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வச்சு பல ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இப்போ இந்த மொபைல் ஃபோனில் இந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லலாம். பட் இது இந்த ப்ராசஸர் மட்டும் கிடையாது மொபைல் ஃபோனில் இருக்கிறது. இந்த மொபைல் ஃபோனில் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க, 67 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த விலைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இது கரெக்டான விலைன்னு எனக்கு தோணுது. விலையை பற்றி கடைசியாக நம்ம பேசுவோம். ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு கேம் விளையாடுறதுக்கும் சரி, ஒரு ஹை எண்ட் கேம் ஒரு மீடியம் கிராபிக்ஸை போட்டு விளையாண்டா நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது 8GB 128GB வேரியன்ட். இது தவிர 6GB 128GB வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்கு. LPDDR4 டைப் ஆஃப் ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 இன்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேம் விளையாடுறதுக்கு மட்டும் கிடையாது, அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்குமே ஃபாஸ்ட்டாக இருக்கு. மல்டி டாஸ்கிங், ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஹார்ட்வேர் நல்லாவே இருக்கு. பட் உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிரைஸுக்கு இதை விட ஒரு பெட்டரான ப்ராசஸர் அவங்க கொடுத்துருக்கலாம். பட் அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா விலையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரத்தை பற்றி பார்த்தோம்னா L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீசென்ட்டான ஒரு ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுக்கு இந்த மொபைல் ஃபோனில் MIUI 13 ரன் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. மிக விரைவில் இந்த மொபைல் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு 12 வெர்ஷனும் வந்துடும் அப்படிங்கிறாங்க. நான் இந்த மொபைல் ஃபோனை கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய யூசேஜில், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஆட்ஸ் எங்கேயுமே நான் பார்க்கல. ஏன்னா ஆரம்பத்திலேயே செட்டப்லேயே நான் வந்து ஆட்ஸ், பர்சனலைஸ் ஆட்ஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது தவிர MIUI 13 இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ப்ளோட்வேர், ஒரு சில ப்ளோட்வேர், ரொம்ப கம்மியான ப்ளோட்வேர்ஸ் தான் இருக்கு. பட் இந்த ப்ளோட்வேர்ல நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். ப்ளோட்வேர் மட்டும் கிடையாது, சிஸ்டம் வேர்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத அப்ளிகேஷன்ஸ், உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டு ஒரு 9-10 அப்ளிகேஷன் மட்டும் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். பட் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, டயலர் இதில் என்ன இருக்குன்னு கேட்பீங்க. இதில் வந்து கூகுள் டயலர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணலாம். பட் கால் ரெக்கார்டிங் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக போகும். இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர், இது வந்து பிரைவசி ஃபீச்சர். இது எப்படி ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர், இது எப்படி பிரைவசி ஃபீச்சர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துட்டாங்க. இப்போ ரெட்மி, ஷியோமி மொபைல் ஃபோன்ஸில் 5000 mAh அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியாக இருக்கு. ஆனால் இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு 67 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைல் ஃபோனை நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 56 நிமிஷத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் உங்களோட யூசேஜை பொறுத்து 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஆல்ரைட், மொபைலினுடைய விலையை பற்றி நம்ம பார்ப்போம். 6GB 128GB வேரியன்ட்டுடைய விலை 17,999 rupees. 8GB 128GB வேரியன்ட்டுடைய விலை 19,999 rupees. ஸோ இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன், இன்னைக்கு 5Gலாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நல்ல டீசென்ட்டான மொபைல் ஃபோன், AMOLED பேனலோட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியோட எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இல்லை எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் தேவையில்லை, AMOLED பேனலும் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இதை விட கம்மியான பிரைஸில் இதே ப்ராசஸர், இதே ஸ்பெக்கோட கொண்டு நிறைய மொபைல் ஃபோன்ஸ் அவைலபிளாகவும் இருக்கு. அப்படி சூஸ் பண்ணி வாங்குறது உங்களுடைய இஷ்டம். பட் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அப்படி நீங்கள் வாங்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.